ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா 10th மேக்ஸ்லேருந்து எக்ஸைஸ் 3.10லேருந்து ஃபஸ்ட்டு சம்மில் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு சம்மில் சப்டிவிஷன் 4 பாருங்கள். சால்வ் பை ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஸோ கொஷின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். சால்வ் மீன்ஸ் யூ ஹாவ் டு ஃபைண்ட் எக்ஸ் வேல்யூ என்னென்னு ஃபைண்ட் பண்ணணும். பட் யூஸிங் த மெத்தட் ஆஃப் ஃபேக்டரைசேஷன் மெத்தட், ரைட்டா? ஃபேக்டரைசேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் எக்ஸ் வேல்யூ. சரி, நமக்கு தெரிஞ்ச ஃபேக்டரைசேஷன் மெத்தட் என்ன? நார்மலாக எப்படி பண்ணுவோம்? லாஸ் நம்பர், அதாவது மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்கள், 5 × √2 இஸ் நத்திங் பட் 2. அப்போ மல்டிப்ளை பண்ணால் 5 × 2 இஸ் 10. ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 5 √2 × √2 2. அப்போ மல்டிப்ளை பண்ணால் 10 வரணும், ஆட் பண்ணால் 7 வரணும். சென்டர் டேர்ம் 7 தானே. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 10 வரணும், ஆட் பண்ணால் 7 வரணும். உங்களோட ரூட்ஸ் எதெல்லாம்? மல்டிப்ளை பண்ணால் 10, ஆட் பண்ணால் 7. ஸோ 5 2s are 10, ஆட் பண்ணிங்கன்னா 7. எனக்கு சிம்பிள் வந்து ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ போத் ஷுட் பி ப்ளஸ். ஸோ உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 and 2. தென் முன்னாடி கோஎஃபிஷியன்ஸ் இருக்குது. கோஎஃபிஷியன்ட் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, அந்த கோஎஃபிஷியன்ட்லாம் டிவைட் பண்ணணும். ஸோ √2, ரைட்டா? ஸோ இந்த 2 நீங்கள் பிரித்து எழுதுறதா இருந்தால் √2 × √2 எழுதிக்கலாம். கீழே ஒரு ரூட் இருக்குது, ஒரு ரூட் எங்கன்னா பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும். ஸோ எழுதும் போது கீழேருந்து எழுதணும், எக்ஸ்சேஞ்ச் எழுதணும். அப்போ உங்களோட ஃபேக்டரைசேஷன் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, √2x + 5. √2x + 5. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே x மட்டும் தான் இருக்குது, மேலே √2 இருக்குது. கீழேருந்து எழுதணும். அப்போ எழுதும் போது x + √2 = 0. ஃபேக்டரைசேஷன் ஓகேவா? ஸோ கார்னர் மல்டிப்ளை 5 2s are 10. 5 × √2 is 2. அப்போ 5 மல்டிப்ளை பண்ணால் 10 வரணும், ஆட் பண்ணால் சென்டர் டேர்ம் 7 வரணும். ஸோ 5 and 2 are ரூட்ஸ். எழுதும் போது கோஎஃபிஷியன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். எஸ், கோஎஃபிஷியன்ட் இருக்குது. கோஎஃபிஷியன்ட் தான் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி எழுதும் போது கீழேருந்து எழுதுங்க, √2x + 5. இங்கே இந்த 2 பிரிச்சிங்கன்னா √2 பிரிக்கலாம். அப்போ ஒரு √2 கேன்சல் ஆயிரும். ஸோ கீழேருந்து எழுதும் போது x + √2 அப்படின்னு வரும். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஈச் ஃபேக்டர் = 0, திஸ் டேர்ம் = 0, திஸ் டேர்ம் = 0. அப்போ எழுதும் போது கீழேருந்து எழுதுனீங்கன்னா, சாரி, ஈச் ஃபேக்டர்ஸ் = 0. அப்போ √2x + 5 = 0. √2x மட்டும் வச்சுக்கோங்க, +5 அந்த சைட் போச்சுன்னா -5. x மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ -5/√2 ஒரு ஆன்சர். தென் ஈச் ஃபேக்டர் = 0. ஸோ x + √2 = 0. x + go that side -√2. ஸோ இந்த சம்மோட ஃபேக்டரைசேஷன் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, -5/√2 and -√2. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.